யாரோ மனதிலே ஏனோ கனவிலே மாம்சே பாக்குறதுக்கு மாப்பிள்ள கணக்குல நிக்கிற. என்னடா கலாய்க்கிறியா? சேச்சே, நான் இதுக்கு கலாய்க்க போறேன். அப்பனும் மகனும் சூப்பரா இருக்கீங்க. டேய், நாங்க சூப்பரா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா மஞ்ச கலர்ல மஞ்ச மாக்கிய மாதிரி வந்திருக்க? என்னது மஞ்ச மாக்கியானா? யோ, இந்த கலரை நாங்க தேடி தேடி செலக்ட் பண்ணோம். எது இதையா? உனக்குலாம் இதோட அருமை எங்க தெரிய போகுது? பொட்டிக்ல இந்த கலருக்கு டிமாண்ட் அதிகம் தெரியுமா? டேய், ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ கோவில கூழ் ஊத்த போற மாதிரி இருக்கு. யோ மாம்சே, உனக்கு ரொம்ப குசும்பாயிருச்சு. எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்கோம். நீ என்னடா இப்படி சொல்ற? டேய், இதையா உட்காந்து டிசைன் பண்ணீங்க? பாரு, பாக்குறதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி எல்லாருக்கும் ஒரே கலர்ல அடிச்சு கொடுத்துருக்க. ஏமா தங்கச்சி, இவனை நம்பி நீ பொட்டிக்க ஆரம்பிச்சல, முடிஞ்சது போ. தங்க, இதுல ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரே கலர்ல ட்ரெஸ் எடுக்கறங்கற பேர்ல நம்ம பொட்டிக்ல எல்லாரையும் வாங்க வச்சாச்சு. எப்பா, ஜாடி கேட்ட மூடிதான். சரி சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? குட்டி பையனுக்கு பேர் வைக்க ஆரம்பிக்கலாம். அவனை தூக்கி 3 தடவை பேர் சொல்லுங்க காதுல. இந்த மாதிரி நேரத்துல என் பேத்தியும் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். பாவம், என் பேத்திக்கு தான் இதெல்லாம் கொடுத்து வைக்கல. அதுக்கு என்ன தாத்தா பண்ண முடியும்? அக்காவோட விதி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதையே பேசுறதுனால அக்கா என்ன திரும்ப வரவ போறா. எனக்கும் அவளை நினைச்ச கவலையா தான் இருக்கு. ஏன்னா பையன் பிறந்தா சூர்யானு பேர் வைக்கணும்னு சொன்னதே அவதான். இன்னைக்கு அவ நம்ம கூட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா. ஆமாய்யா, இன்னைக்கு நம்ம கையில் நம்ம கூட இருந்திருந்தா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு இழப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல விசேஷம் நடக்கிற இடத்துல இப்படியே பேசுவேன்? விடு தாத்து, வருத்தம் இருக்கிறதா, அதுக்காக இந்த இடத்துல பேசணுமா? அங்க பாரு பங்கு, நீங்க வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு மட்டும் என் கையில் என் கூட இருந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஏங்க, குழந்தையோட தலையை சேர்த்து பிடிங்க. கையல்மா, பயப்படாத, அதெல்லாம் கரெக்டா தான் பிடிச்சிருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நம்ம போட்டோக்கு போஸ் கொடுக்கறதா இருந்தாலும் இப்படி பிடிக்காதீங்க, ஒழுங்கா பிடிங்க, எனக்கு பயமா இருக்கு. ஹே பொண்டாட்டி, பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரி சரி, அப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி நீயே உன் வாயால அவனுக்கு பேர் வச்சிரு. நீ தான் ரொம்ப ஆசைப்பட்ட. பையன் பிறந்தா உங்க அப்பாவோட பேர் சூர்யான்னு வைக்கணும்னு நினைச்சல, நீயே அவனுக்கு பேர் வை. இல்லங்க, வீட்டுக்கு பெரியவர் தாத்தா தான், தாத்தா முதல்ல வைக்கட்டும். ஹே பொண்டாட்டி, தாத்தா வீட்டுக்கு பெரியவதான் இருந்தாலும் இவனை 10 மாசம் சுமந்து நீ கஷ்டப்பட்டு பெற்று எடுத்திருக்க. அதனால நீ தான் இவனுக்கு முதல்ல பேர் வைக்கணும். என்னோட ஆசை, ப்ளீஸ் டி. கயல், என்ன பார்த்துட்டு நிக்கிற? இல்ல, நான் எப்படி முதல்ல வைக்க முடியும்? தாத்தாவே வைக்கட்டுமே, இல்லைன்னா நீங்க கூட முதல்ல பேர் சொல்லுங்க. இங்க பாரு கயல்மா, நீ தான் அவனை பத்திரமா பெற்று எடுத்திருக்க. அதனால நீ தான் முதல்ல பேர் வைக்கணும், எனக்காக. சரி சரி, ரொம்ப கெஞ்சாதீங்க, நானே வைக்கிறேன். சூர்யா சூர்யா சூர்யா. இப்போ நீங்க அவன் காதல பேர் சொல்லுங்க. சூர்யா சூர்யா சூர்யா. செல்லம், என் கயல்மா, பாக்குறதுக்கு இவன் ஒன்ன மாதிரி இருக்கான்ல? அப்படியா இருக்கான்? ஒருவேளை கண்ணு மூக்கு வேணா இந்த மாதிரி இருக்கலாம், ஆனா முகம் ரவுண்டா உங்களை மாதிரி அழகா இருக்கு. இல்ல இல்ல, அவன் ஒன்ன மாதிரி தான் அழகா இருக்கான். பாருடா. ஏங்க, ரொம்ப நேரம் இப்படியே வச்சிருக்கீங்க, அவனுக்கு கழுத்து வலிக்க போகுது. ஏய், ரொம்ப தாண்டி பண்ற. குழந்தை வர வரைக்கும் நான் தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஆனா இப்போ இவன் வந்ததுக்கு அப்புறம் இவன் மேலதான் உன்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கு. சேச்சே, அப்படிலாம் இல்ல. இல்ல கயல்மா, நீ ரொம்ப மாறிட்ட. குழந்தை வந்ததும் உன் கவனம் முழுக்க அவன் மேலதான் இருக்கு, என் மேல கொஞ்சம் கூட இல்ல. இன்னைக்கு உன்னோட கவனம் முழுக்க என் மேல இருக்கிற மாதிரி நான் பண்ண போறேன். ம், அது எப்படி? நம்ம அடுத்த குழந்தைக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வை, உன் கவனம் திரும்பவும் என் மேல வந்துடும். சும்மா இருங்க கிருஷ்ணா, நீங்க வேற. சரி சரி, குழந்தைக்கு பேர் வச்சாச்சு, அவனை தாத்தா கிட்ட கொடுங்க. முதல்ல அவங்க வைக்கட்டும், அதுக்கப்புறம் ஆதியும் பெருசையும் பேர் சொல்லட்டும். என்ன மாம்சு, குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னா அடுத்த குழந்தைக்கு பிளானிங் பண்ணிட்டு இருக்க போல. டேய் ஆதி, லூசு மாதிரி பேசாத, தாத்தாலாம் இருக்காங்கல்ல. எப்பப்பா, இவ்வளவு நேரம் உங்களையும் மறந்துட்டு 2 பேரும் கொஞ்சம் போது அப்ப தெரியலையா? ஏய், சும்மா இருடா, நீ வேற. ஆமா, இவ்வளவாய் பேசுறல்ல, மருமகனுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அக்கா, அதெல்லாம் சிறப்பான பரிசுதான். என் மருமகனுக்கு கொலுசு, கொடி, செயின்னு எல்லாம் வாங்கியாச்சு. பெருசிமா, போய் எடுத்துட்டு வா. இருங்க, வரேன். அண்ணா, என் பேத்தியும் பேரனையும் நான் என்னமோ நினைச்சேன். பரவாயில்லையே, உங்க கடமையை நீங்க மறக்கவே இல்ல. அது எப்படி தாத்தா மறப்போம்? இவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே தாய்மாமா முறையில இவர்தான் செய்யணும். சரி சரி, நீங்க எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ளேயும் நான் இவன் காதுல பேர் சொல்லிடுறேன். பாத்து தாத்தா, மறந்தாப்புல பக்கத்துல இருக்கிற மாம்ஸ் காதுல 3 தடவை பேர் சொல்லிடாதீங்க. டேய் டேய், போடா, ரொம்ப பேசாத போ. தாத்தா, இந்தாங்க, நீங்களே இவன் காதுல பேர் சொல்லிருங்க.
இல்லையா, அவன் உன்கிட்டயே இருக்கட்டும். நான் அப்படியே பேர் சொல்லிடுறேன், இல்லைன்னா அழுவான். டேய் தங்கம், சூர்யா, 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 நீங்க 3 பேரும் எப்பவுமே சந்தோஷமா நீண்ட ஆயுளோட இருக்கணும். என் தம்பி பாத்தீங்களா, என்னதான் இருந்தாலும் அவனோட கடமையை அவன் மறக்கவே இல்லை. ஆமாடி, நான் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவனா இதெல்லாம் யோசிச்சு செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டேய் செல்லம், உன் மாமனை பாத்தியா? உனக்காக கொலுசு, கொடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கானா. டேய் சிரிக்க வசைற செல்லக்குட்டி. எங்க எங்க இங்க அம்மாட்ட வாங்க பார்க்கலாம். அக்கா, குடும்பமா சேர்ந்து இதை வாங்கிக்கோங்க, எங்களோட பரிசு. டேய் ஓபன் பண்ணி உன் மருமகனுக்கு நீ போட்டு விடு. இல்லக்கா, அவன் தொட்டாலே அழுவான். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், அவன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும். எல்லாரும் வேற வந்திருக்காங்கல்ல, அப்ப ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவான். நீ வாங்கி வச்சுட்டு அவனுக்கு அப்புறமா போட்டு போதும். ம் சரி ஆதி. அப்படியே ஸ்வேதாவையும் வினோத்தையும் கூப்பிடு, அவங்களும் காதல பேர் சொல்லிடட்டும். ம் சரிக்கா, கூப்பிடுறேன். மாம்சர், மாம்சர், இங்க பாரு. என்ன ஜாதி, குழந்தை இப்பதான் சிரிச்சிட்டு இருக்கான். இப்பவே பேர் வச்சிடலாம், இல்லைன்னா அடுத்து அழுக ஆரம்பிச்சிருவான். என்னாச்சு உனக்கு? எதையும் யோசிச்சுட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி. சரி, பேர் வைக்கலாம். டேய் சூர்யா, சூர்யா, சூர்யா. அடடி என்ன சிரிப்பிய மருமகனுக்கு. டேய் சூர்யா குட்டி, இங்க வாங்க இங்க வாங்க. ஏய், முதல்ல நீ பேர் சொல்லுடி. இல்ல மச்சான், நீங்களே சொல்லுங்க. இல்ல இல்ல, லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீயே சொல்லு. டேய், 2 பேத்துல யாராவது முதல்ல காதல பேர் சொல்லுங்கடா. என் பையன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவான்? சரி சரி, ஒண்ணு பண்ணலாமா? நம்ம 2 பேரும் இவன் காதல பேரை ஒரே நேரத்துல சொல்லலாம். சூர்யா, சூர்யா, சூர்யா. என் அழகு செல்லம் சிரிக்கிறத பாருங்க. டேய் நல்ல குளு குளு நைட்ட என் தங்கம். டேய் குட்டி பையன், என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க இங்க பாருங்க, அத்தையை பாருங்க. என்ன பாக்குறீங்க? சுத்தி சுத்தி கலர் கலரா ஏதோ இருக்கேன்னு தானே பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல தங்கம், உங்களுக்கு தான் இன்னைக்கு பேர் வைக்கிறோம். அதான் வீடு ஃபுல்லா டெக்கரேஷனா இருக்கு. நீங்க சொன்னதா அவனுக்கு அப்படி புரியும் பாருங்க. அடியே, புரியுதோ இல்லையோ, அவன் பேசும்போது சிரிக்கிறான்ல, எனக்கு அது போதும்பா. சரி சரி, நீங்களே உங்க மருமகனை கொஞ்சிட்டே இருக்காதீங்க, அப்புறம் ட்ரெஸ்ல சுச்சு போயிட போறான். அப்படியே தாத்தா கிட்ட கொடுங்க. வா ஸ்வேதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஆமா எங்க சூர்யா? அதோ தங்ககிட்ட இருக்கான் பாரு, போய் 2 பேரும் குழந்தைய தூக்கி பேர் வச்சிருங்க. சரிக்கா போறேன். டேய் மச்சான், என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ பொட்டிக்கு வச்சிருக்கங்கிற பேர்ல இப்படி எங்க எல்லாருக்கும் மஞ்ச மஞ்சேன்னு மஞ்ச சொக்கா வாங்கி கொடுத்துருக்க. டேய், மஞ்ச கலர்னா மங்களகரமா இருக்கும்னு அர்த்தம். அதுக்காக தான் எல்லாருக்கும் இந்த கலர் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது மஞ்ச கலர் இல்ல மச்சான், சாண்டில் கலர். ஏன் மச்சான், அங்க என்னடா லெமன் கலர்னு சொன்னீங்க, இங்க சாண்டிலா மாறிடுச்சு. அடுத்து யாராவது கேட்டா வெந்தய கலர்னு சொல்லுவேன். ஏய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இங்க பாரு, இந்த கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கும் போது கூட நம்ம எல்லாரும் அழகா தான் தெரியும். அது என்னமோ உண்மைதான், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குப்பா. அதானே, நீ உன் புருஷனை விட்டு கொடுப்பியா? ஏய் அப்படிலாம் இல்லடி, உண்மையாவே இந்த சாரி அழகா தான் இருக்கு. ஆமா ஆமா, அழகா தான் இருக்கு. டேய், என்ன முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற? மவனே, இவ ஏன் பொண்டாட்டி. டேய் 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 டேய், நான் ஏன் பொண்டாட்டிக்கு அழகா இருக்குன்னு சொல்ல வந்தடா. நீ வேற குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாத. அதானே பார்த்தேன். சரி சரி மச்சான், நிறைய வேலை இருக்கு, வா. வந்தவங்களுக்குலாம் சாப்பாடெல்லாம் வர வச்சாச்சு, எடுத்து அரேஞ்ச் பண்ணா மட்டும் போதும். அதுக்கும் ஆள் சொல்லியாச்சு, இருந்தாலும் நம்ம போய் பாத்துக்கலாம். ஆமா, நானும் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. இந்த கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம 2 பேரும் பேசிக்கவே முடியறதில்ல. நாங்க 2 பேரும் உங்களை பிடிச்சா வச்சிருக்கோம், 2 பேரும் பேசிக்க வேண்டியதானே? மேரேஜுக்கு முன்னாடி நான் எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவான். ஆனா இப்பெல்லாம் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன். அப்படியே பர்மிஷன் கேட்டுட்டாலும் சரி சரி, 2 பேரும் வெட்டி நான் பேசாம போங்க, நானும் என் தங்கச்சியும் பேச வேண்டியது இருக்கு. மச்சான் வா போலாம். ஃப்ரெஷ் வேதா எப்படி பாத்துக்கலாம் வினோத்? அவருக்கு என்ன, நல்லா தான் பாத்துக்கிறாரு. பார்த்தாலே தெரியுது, இங்க இருந்ததை விட அங்க போய் ஒரு சுத்து பேர்த்து இருக்க. மச்சான் உங்களுக்கு கொன்றுவேன். நீ கொன்னா கூட குத்தம் இல்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுட்டே இருந்தீங்க, உண்மையாவே இங்க ஒரு கொலை விழும் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. ஐயோ என்ன என்னன்னு கேக்குறேன். பேசிமா, சும்மா ஃபன் ஃபன். ஃபங்க்ஷன்லாம் வந்துருச்சுன்னா இப்படிதான். இதெல்லாம் என் அழகு பொண்டாட்டி கண்டுக்க கூடாது. மவனி, இதுக்கு மேல இங்க நின்னு கொன்றுவேன், ஓடிடு. சரி சரி, கோச் காதரி பொண்டாட்டி, இரு வந்துடுறேன். என்னக்கா, மச்சானோட ஒரே ஃபன் தான் போல. ராமடி, நீ கூட பாக்குறல, அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன வெறுப்பேத்திட்டே இருப்பாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன். உங்களுக்கு எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அக்கா கல்யாணம் ஆனதும் நீ கிளவி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு பாரு. அப்படிலாம் எதுவும் இல்ல, நாங்க கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கோம். எதுக்குடி, ஏதாவது பிரச்சனையா? எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நீங்க நல்லா தானே இருக்கீங்க. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நானே இன்னும் சின்ன குழந்தை தான், அதனால என்னால ஒரு குழந்தைய வச்சு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறாரு. ஓ அப்படி, நான் கூட பயந்தே போயிட்டேன், எங்க ஏதாவது ப்ராப்ளமோன்னு.
நிறுத்து நிறுத்து. என்ன கேட்கறதா இருக்கட்டும், ஆமா நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதே கதை தான் இங்கேயும். அது என்னமோ தெரியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அன்பு காதல் எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல இன்னும் எங்களுக்கு எந்த எண்ணமும் வரல. கொஞ்சம் சூர்யா வளர்ந்துக்கிட்டோம். இப்போதைக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து அவனை சமாளிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. ஓஹோ அப்படி. நான் கூட மச்சா இருந்த ஸ்பீடுக்கு இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். சீ சும்மா இருடி, நீ வேற. பாரு வெக்கமா. குட்டி தம்பி ரொம்ப அழகா இருந்தான். அதே மாதிரி எங்க வீட்டுக்கும் குட்டி பாப்பா வர போறானே. என்னது உங்க வீட்டுக்கு குட்டி தம்பி வர போறானா? குட்டி தம்பி எப்படி வாங்குறது? குட்டி தம்பி வாங்கலாம் முடியாது டிடி, அம்மா வயித்துல இருக்கான். ஓ அப்படியா? அப்ப நானே அம்மாட்ட கேக்குறேன். கேளு கேளு, குட்டி தம்பி வந்தா நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாடலாம். ஆமா ஆமா நல்லா இருக்கும்ல, நம்ம குட்டி தம்பி கூட ஜாலியா விளையாடலாம். நானே அம்மாட்ட கேட்டு குட்டி தம்பி வாங்க போறேன். அம்மா இங்க பாரு. என்ன அதித்தி? அம்மா சூர்யா குட்டி ரொம்ப அழகா இருக்கான்ல? ஆமா ஆமா ரொம்ப அழகா இருக்கான். அதுக்கு என்ன இப்போ? எனக்கும் சூர்யா குட்டி மாதிரி ஒரு குட்டி தம்பி வேணும். என்ன ரெடி பண்ணிடலாமா? சும்மா இருங்க, அவதான் ஏதோ கேக்குறானா, நீங்க வேற. ஏய் என் பொண்ணு ஆசையா கேட்டுட்டா. அங்க பாரு, பிரியாவும் அருண் கூட அடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம தான் இன்னும் சும்மாவே இருக்கோம். அச்சோ சும்மா இருங்க. அம்மா சொல்லுமா, எனக்கு குட்டி தம்பி எப்ப வரும்? நீ எனக்கு எப்ப வாங்கி தருவ? ஆன்லைன் ஆர்டர் போட்டுருக்கேன், இன்னும் ஒரு வாரத்துல டெலிவரி பண்ணிடுவான். ஆள பரவால. இங்க பாரு லட்சம், இதெல்லாம் இப்ப கேட்க கூடாது. அட என்னங்க நித்யா, அவதான் ஆசையா கேக்குறான்ல, பேசாம வாங்கி கொடுத்துருங்க. அட சும்மா இருங்க பிரியா, நீங்க வேற. ஆண்டி எங்க வீட்டுக்கு குட்டி பாப்பா வர போகுது. அதிதிக்கும் குட்டி பாப்பா வேணுமா? நீங்க சீக்கிரமா வாங்கி கொடுங்க. அடியே 2 பேரும் கொஞ்ச நேரம் வாய் மூடுங்க. அது என்ன கடையில இருக்கிற பொம்மையா? அம்மா நீங்க சாப்பிடலையா? குட்டி பாப்பாக்கு பசிக்கும்ல. சூர்யாக்கு பேர் வச்சதும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். சரிமா. அப்புறம் அருண், ஒரு வழியா சாதிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ரகு. நீங்களும் சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க. இல்ல இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகட்டும். பாவம் நித்யா, அதித்தியை வச்சு அவளால சமாளிக்க முடியாது. அதனால இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். பாருடா, உங்களுக்கு குழந்தைய விட உங்க ஒய்ஃப் தான் ரொம்ப முக்கியம் போல. சேச்சே அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் இவளை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் மார்னிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நைட்டு கூட எப்போ வருவேனே தெரியாது. லேட் நைட் ஆகும். பகல் ஃபுல்லா இவளை வச்சுட்டு இவ தான் சமாளிக்கணும். இந்த நேரத்துல இன்னொரு குழந்தைனா இவளால சமாளிச்சுக்க முடியாது. அதனாலதான் யோசிக்கிறேன். நீங்க அவ்வளோ நல்லவரா? எப்பா இப்படிலாம் நீங்க பேசி ஒரு தடவை கூட நான் கேட்டதில்ல. ஆனா நல்லா இருக்கு. ஐ லவ் யூ டா புருஷா. அடி மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக. ஏன் பிரியா, கொஞ்சம் விட்டா 2 பேரும் இங்கே குழந்தை பெற்றுவாங்க போல. சும்மா இருங்க, எல்லாம் உங்க பொண்ணு ஆரம்பிச்சு விட்டதான். சரி, ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்க, தலை சுத்துற மாதிரி இருக்கும்ல. வா வந்து உட்காரலாம். லட்சு அதித்தி வாங்க, அப்பா அம்மா ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வருவாங்க. ஏங்க சும்மா இருங்க. நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி. அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹலோ அஜய். ஏய் நீங்க என்ன பண்ற? அதுவா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் இல்லாம எப்படி? என்னது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா? நீ என்ன லூசா? ஆமா ஆமா உங்க மேலதான். டேய் மச்சான், உன்னை ஒரு வழி பண்ண விட மாட்ட போல. ஆமதியா, இவனே கேஸ் விசாரிக்க இங்க வந்திருக்கான். நீ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சொல்ற? ஒன்னும் புரியலையே. உங்க அம்மா பேரு தேஜஸ்ரீ, உங்க அப்பா பேரு கார்த்திக், கரெக்டா? காவியாத்தியோட தங்கச்சி தான் தேஜு. அவங்க எப்படி ஆக்சிடென்ட்ல தப்பிச்சாங்களோ அதே மாதிரி தான் உங்க அம்மா அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. எப்படி டீடைல் ஆயினும் என் மதியா கொஞ்சம் விட்டா அஜயோட ஜாதகத்தையே சொல்லுவ போல. சரி அது மட்டும் எனக்கு கிடைக்கல. ஆமா கிடைச்சிருந்தா இன்னொரு விட்ட ஜாதக பொருத்தமே பார்த்திருப்ப. இப்ப சொல்லுங்க அஜய், இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே? ஏய் இங்க பாரு, சும்மா போற வர இடத்துல எல்லாம் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருக்கா சொல்லிட்டேன். என்னை பத்தி எல்லா உண்மையும் யார் மூலமாவோ நீ தெரிஞ்சு வச்சிருக்க. அது மட்டும்தான் எப்படின்னு எனக்கு புரியல. ஆனா கூடிய சீக்கிரம் நீ யாருன்னு கண்டுபிடிச்சு உன் முகத்தறி கிளிக்க தான் போறேன். இப்படி மூஞ்சிய பாவமா பால் டப்பா மாதிரி வச்சா மட்டும் நான் நம்பிட மாட்டேன். ஏங்க நான் உண்மையாவே பாவம் தாங்க. என் மூஞ்சி பாருங்க. அப்புறம் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒருத்தல. உங்களை பத்தி எல்லா டீடைலும் எனக்கு தெரியும்னா. ஏன்னா நீங்க போற இடத்துல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக நிறைய தடவை ஃபாலோ பண்ணிருக்கேன். தேங்க்ஸா? எதுக்கு?
அது வந்து எதுக்கோ இப்போ அதுவும் முக்கியம். இப்போ அதெல்லாம் முக்கியமே இல்ல. நான் உங்களை லவ் பண்றேன். டு யூ லவ் மீ? அஜய் ப்ரோ, பேசாம உங்க லவ்வையும் சொல்லி இதுக்கு ஒரு 2 கார்டு போட்டுருங்க. சிஸ்டர் நீங்க வேற, இவ மேல எனக்கு லவ்லாம் ஒண்ணும் கிடையாது. இவளே நான் போற இடத்துல எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு கோவம் தான் வருது. ஆனா உங்களை பார்த்தா கோவப்படுற மாதிரிலாம் இல்ல. எனக்கு என்னமோ உங்களுக்கும் இந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனாலதான் இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க. இல்லைன்னா இந்நேரம் இவ கண்ணை பழுத்திருக்குமே. அட ஆமால, உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணா உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க ஒரு அரை அறிஞ்சிருங்க. அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறேன். நம்ம பாட்டுக்கு பிடிக்கலன்னா அறைய சொல்லிட்டோம். ஒருவேளை இந்த லூஸ் அரைஞ்சிருமோ? ஐயோ, கிட்ட வேற வந்து நிக்கிறானே. ஒருவேளை பொழையன்னு ஒண்ணு விட்டுட்டா இப்ப என்ன பண்றது? அஜய், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வாயால சொன்னா கூட போதும். ஒருவேளை அரையணும்னு நினைச்சீங்கன்னா மெதுவா அரைங்க. அப்புறம் கண்ணை படுத்துரும். போட்டோ மேக்கப்லாம் கூட வீணா போயிடும். ப்ளீஸ். மச்சான் என்னடா பண்ற? இவ்ளோ கிட்ட போய் ஒருவேளை அந்த பொண்ணு பல்லு வலிக்கிறக்கா இல்லையான்னு செக் பண்றியோ? அட லூசு, கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அஜய் என்ன பலார்னு ஒண்ணு விட போறாரு. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இங்க நடக்க போற சீனே வேறன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் பாட்டுக்கு கோபத்துல அரைஞ்சிட்டாருனா அஜய், இந்த அடியெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க தள்ளி போங்க. இந்த ஆள் என்ன இப்படி பாக்குறாரு? ஒருவேளை ஏங்க, நீ என்ன உண்மையா லவ் பண்ற அப்படிதானே? இதுல என்ன டவுட் இருக்கு? ஆனா எனக்கு அப்படி தோணலையே. சரி, நீங்க நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன். ஒரே ஒரு கிஸ் தான். நான் நீ என்ன நிஜமா லவ் பண்றேங்கிறத ஒத்துக்கிறேன். அட இவ்வளவுதானா? இப்ப பாருங்க, என்னோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க கூட தான் என்னோட வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அஜய். அந்த தைரியத்துல தான் இப்ப நான் உங்களை வீதி I love you, அஜய். வந்தா திருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு செல்ல சூரியனும் அடேய் அஜய், அடம் இங்க என்னடா பிடிக்கும். நடக்குது? டேய் ஏங்க, இவர் அடிப்பாருன்னு பார்த்தா இப்படி சீன் உள்டாயிருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தெரியாம நிக்கிறாங்க. ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்துட்டு நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏய் அவங்க 2 பேரும் பிரிச்சு விடு. ஏங்க, பிரிச்சு விட்டா தப்பாயிராது? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. பேசாம நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டேய் அஜய், டேய் கிறுக்கு பயலே, இங்க பாரு. நதியோடு நீ குளித்தா நீருக்கும் காய்ச்சல் வரும். உன்னை தொட்டு பார்க்கத்தான் மழை குதிக்குமே. பூகம்பம் வந்தால் கூட ஓ, பதறாத நெஞ்சம் எனது. ஓ, ஒன்று மோதியதாலே ஓ, இப்ப ரவுடியோட காதல் நம்புறீங்க? சரிதது எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ஷாப்ல இருந்து வெளியே வர மாட்டீங்க? சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் ஹாஸ்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். வரேன். ஏமா தங்கச்சி வராத, தயவு செஞ்சு அப்படியே போயிரு. ஏங்க சும்மா இருங்க. அட நீ வேறடி, அவனே கேஸ் விசாரிக்க வந்தான். அங்க பாரு எப்படி துருதுருன்னு இருப்பான். ஏதோ பேரஞ்ச மாதிரி அப்படியே ஷாக் ஆகி அமைதியா நிக்கிறான். அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு வேப்ப அடிக்கணும் போலடா. இதுக்கப்புறமும் எப்படி என்ன நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொன்னது உண்மை. என்னோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னோட மூச்சு உங்களோட மூச்சும் ஒன்னா கலந்திருக்கும். இதே மாதிரி எப்பவுமே. ஐ லவ் யூ அஜய். கண்ணோடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாலே. குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல அழகாலே என்னை நினைத்து இதுதான் காதல் என்றாலே. என்ன நடக்குது? அஜய் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு கண் எடுக்காம பாத்துட்டே இருக்காரு. அவன் மனசுலயும் லவ் இருக்குடி, ஆனா சொல்றதுக்கு தான் தயங்குறான். என்ன முதல் காதல்ல ஏமாந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறான். தாண்டும் வரையில் பெருமாதான் நின்றிருந்தேன். தேவதையை பார்த்ததும் இன்று திருநாள் என்கின்றே. அழகான விபத்தில் இன்று ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன். தப்பிக்க வழிகள் இருந்தும் வேண்டாம் என்றே. ஹலோ, என்ன வந்ததுல இருந்து அப்படி பாத்துட்டு நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, நீ அவசர அவசரமா பைக்ல ஏறியா, உன்னை அங்க வச்சு சரியா பாக்கல. ஆனா இப்ப பாக்கும்போது பாக்கும்போது அதான்டி அன்னைக்கு சொன்னியே கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன? அதான்டி அது அது எது? எனக்கு ஒண்ணு புரியலையே. அடி ஃப்ராடு, ரொம்ப நடிக்காதானே? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல.
இல்லடி அன்னைக்கு நீ கேட்டுட்டு இருந்தீல அதான். அதாங்க, என்னதுன்னு வாயை திறந்து சொல்லுங்க, சொன்னாதானே புரியும். ஹே புட்டி, அதான்டி. அது அது ஏங்க, அதான் என்னதுன்னு கேக்குறேன். ஓ, இப்ப மேடம்க்கு என்னன்னு தெரியாது. ம்ஹும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. எதுவா இருந்தாலும் விளக்கமா சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. ஹலோ, என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு நிக்கிறீங்க, சொல்லுங்க. ஆஹா, இப்படி கிட்ட வந்தா பயந்துருவோமா? ஹேய், இப்ப சொல்லு, நான் என்ன சொல்ல வந்தேன்னு உனக்கு தெரியாது? ம்ஹும். எனக்கு எதுவுமே தெரியாதே, நானே சின்ன பொண்ணு, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அடியே வேணாம், அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை செஞ்சே காட்டிடுவேன். ஆஹா, அப்படியா? ஐ வெயிட்டிங். ஏய், இப்ப கூட ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்னு உனக்கே புரியும். அது என்ன நீயும் வாயால சொல்லிடு, இல்லைன்னா சரி சரி விடுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அத இதோட விட்டுருங்க. நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்திருக்கோம், அதை ஞாபகத்துல வச்சு நடந்துக்கோங்க. இன்னைக்கு என்னமோ தெரியல, நீ ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இந்த சாரியில தேவதை மாதிரி இருக்க. இந்த உலகமே மறந்து போகுது. அதுக்கு அதுக்கு ஒன்னே ஒண்ணு. ஹலோ ஹலோ, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஒண்ணும் நம்ம வீடு இல்ல. வீட்டுல இருக்கும் போது எதுவும் தெரியாது, ஆனா இங்கெல்லாம் இது தப்பு. ஏய் ப்ளீஸ் டி. ஆஹா, இதெல்லாம் ஆகாது. முதல்ல தள்ளி போங்க நீங்க. ஏய், என்ன தள்ளி போன்னு சொல்லிட்டு நீ தள்ளி போற. இன்னைக்கு நான் உன்னை விட்டுறதா இல்ல. கண்களை நேர பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குது. தூரத்தில் நீ வந்தாலே என் மனசு மழை அடிக்கும். மிக பிடித்த பாடலொன்றை உதடுகளும் முணுமுணுக்கும். அந்த காசம் சிந்தும் முந்தன் முகம் மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும். உனது கண்களில் எனது கனவினை காண போகிறேன். அடைமழை வரும் அதில் நனைவோமே. குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள். வேணாம், யாராவது வந்தா அப்புறம் உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் இங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ அமைதியா நின்னா மட்டும் போதும். அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையேதான் எதிர்பார்க்கும். எங்கேயும் யுவன், விடுங்க. வீட்டிலே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே, இரவை கேட்கலாம். விடிய தாண்டியும் இரவே